ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜாவாவில் 2 ஸ்ட்ரிங்கை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு கீழே தான் நம்ம கோட் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில் நம்மளோட ஜாவா சீரிஸ் கண்டினியூவாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இஃபல்ஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம 2 ஸ்ட்ரிங் எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸில் நம்ம வந்து 2 நம்பர், அதாவது இப்போ 23 இருக்குன்னா இந்த 23 வந்து இந்த 24 விட கிரேட்டரா ஸ்மாலரா இல்லை இந்த 23 வந்து 24க்கு ஈக்குவலா, இந்த மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம ஒரு பார்ட் பார்த்துருப்போம். பட் அது வந்துட்டு இன்டீஜர் டேட்டா டைப். இப்போது நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே இது வந்து ஃபுல்லாக ஆல்ஃபபெட்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் அ கேரக்டர்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் எப்படி கம்பேர் பண்ணுறது? அதுவும் அதே மாதிரி தானே. சிம்பிளாக வந்து இப்போது நம்ம சொல்கிற மாதிரி எப்படி சொல்லலாம், ஸ்ட்ரிங் இப்போ ஸ்ட்ரிங் A1ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த A1ல் பேர்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டேட்டா ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து ஸ்ட்ரிங் 2 இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். string. இப்போ ஸ்ட்ரிங் A2லையும் அதே மாதிரி பேர்ட் அப்படின்னு நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லைக் system dot out.println. ஸோ இங்கே வந்துருச்சு. இதுக்குள்ளே நான் வந்துட்டு A1 வந்துட்டு A1ம் A2வும் ஈக்குவலா அப்படின்னு பாரு, கம்பேர் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு எப்போ போல் நம்ம ஜாவா c/yshu.java ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணனதும் இந்த இடத்துல சிஸ்டம் இது நான் இது போட்டிருக்கக்கூடாது, அப்படியே நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் செமிகோலன் வைக்கணும். ஸோ மறந்துடாதீங்க, அதை நான் இந்த இடத்துல மறந்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணலாம். ஜாவா c/yshu.java என்டர். இப்போது இது கம்பைல் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே வருது. இப்போ நம்ம இதை வந்து கம்பைல் பண்ணுவோம். ஜாவா c/yshu.java. இப்போ இது கம்பைல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணுறதுக்கு ஜாவா அதே வருது, ஜாவா yshu.java. இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா இது ரெண்டும் ஈக்குவலா அப்படிங்கிறது நமக்கு செக் பண்ணி பார்க்கும். அதாவது இந்த இடத்துல பேர்ட் இருக்கா, இந்த இடத்துல பேர்ட் இருக்கா அப்படிங்கிறது ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ மேக்ஸிமம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னாலே பூலியன் டேட்டா டைப்பில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இது மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் அ செகண்ட். இப்போது இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இந்த ஸ்ட்ரிங் A1 இஸ் ஈக்குவல் டு பேர்ட், ஸ்ட்ரிங் A2 இஸ் ஈக்குவல் டு பேர்ட்னு போட்டு இது ரெண்டும் ஈக்குவலான்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஈக்குவல் தான் ட்ரூன்னு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ இங்கே என்ன விஷயம்னா, நார்மலாக நம்ம இன்டீஜர் டேட்டா டைப் எடுத்துக்கிட்டு ஒரு 2 நம்பர், இப்போ 23 இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு நம்ம செக் பண்ண சொல்கிறோன்னா என்னோடய ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா ஸ்டாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பாக்ஸுக்கு பேர் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்குள்ளே இந்த இன்டீஜர் வேல்யூவான இப்போ வந்து இன்ட் a இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் வந்து இன்ட் a இஸ் ஈக்குவல் டு இந்த 23 அப்படின்னு இந்த 2 வேல்யூவே நான் கொடுத்துருக்கேன்னா இந்த இன்ட் a அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ இது வந்து ஸ்டாக். இப்போ நம்ம வந்து இது வந்து இன்டீஜர் வேல்யூஸ் கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இங்கே கம்பேர் பண்ண போகிறது என்னது ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங் கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹீப்னு சொல்லுவாங்க, ஹீப். ஸோ இப்போ இந்த ஹீப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம கொடுக்குற நம்மளோட கோட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கும். இதை வந்து இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை தான் ஸ்ட்ரிங் பூல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டைப் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கம்பேர் பண்ணுறோம் தெரியுங்களா, அந்த நம்ம கம்பேர் பண்ணுறது வந்து இந்த ஸ்ட்ரிங் பூல்குள்ளே தான் நடக்கும். இந்த ஸ்ட்ரிங் பூலுக்குள்ளே தான் நடக்கும். இந்த ஆப்ஜெக்ட் தனியாக வச்சுக்கோங்க, இது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கே கம்பேர் பண்ணியிருக்க இந்த ரெண்டு இதுவுமே இந்த ஸ்ட்ரிங் பூல் அப்படிங்கிற இதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட கோட் வந்து ஓகே அவங்க A1 வந்து கொடுத்துருக்காங்க, A2 கொடுத்துருக்காங்க, ரெண்டும் வந்து ஈக்குவலா அப்படிங்கிறது இந்த இடத்துக்குள்ளே தான் நமக்கு செக் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ என்ன பேசிக்காக செக் பண்ணி சொல்கிறது தானே இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா
ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த இடத்துல 23 அப்படின்னு ஒரு வேல்யூ தரேன், இந்த இடத்துல 23 வேல்யூ தரேன், ரெண்டும் ஈக்குவல்னு கம்பேர் பண்ணி அவுட்புட் வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன தரேன், பேர்டுன்னு ஒரு இது தரேன் இந்த ஸ்ட்ரிங் போல்குள்ளே, இந்த இடத்துல பேர்டுன்னு ஒரு இது வந்து தரேன் ஸ்ட்ரிங் போல்குள்ளே. இது வந்து A1, இது வந்து A2. நம்ம நார்மலாக கம்பேர் பண்ணும்போது ட்ரூன்னு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இதுவே நம்ம இந்த ஸ்ட்ரிங் போல்குள்ளே போய் நம்ம வந்து ஒரு நியூன்னு கொடுத்து நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த கோடு நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். அப்படி நம்ம கம்பேர் பண்ணோன்னா நம்மளோட ஸ்ட்ரிங் பூல்குள்ளே ஃபஸ்ட்டு A1ங்கிற டேட்டாக்குள்ளே இருங்க, நான் கலர் வேரி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த A1னும் பேர்டு தான். அப்போ இந்த A1ங்கிறது இந்த A1 அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா பேர்டு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். பேர்டு அப்படிங்கிறத வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும். அப்போ A2லையும் நம்ம பேர்டுன்னு தான் கொடுத்துருப்போம். ஆனால் அது பேர்டுன்னு தனியாக ஒரு வேர்டை இண்டிகேட் பண்ணாமல் A1 உங்களுக்கு காட்டும். இப்போ நான் A3ன்னு இன்னொரு வேல்யூ க்ரியேட் பண்ணுறேன், அதுலேயும் பேர்டுன்னு நான் வேல்யூ அசைன் பண்ணுறேன்னா அதுவும் A1ஓட அந்த வேல்யூவே தான் காட்டும். ஏன்னா பேர்டுன்னு A1, A2, A3ன்னு தனித்தனியாக அது வந்து மெமரி காரணமாக ஜாவா வந்து சேவ் பண்ணாது. ஸோ மெமரி வந்து சேவ் பண்ணுறதுக்காக அதை என்ன பண்ணிக்கும்னா இப்போ வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டு வேல்யூஸுன்னா அந்த ஃபஸ்ட்டு வேல்யூவையே A2, A3க்கும் இண்டிகேட் பண்ணி அது காட்டும். ஸோ அப்போ A2வும் A1 கம்பேர் பண்ணு அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா A2 கம்பேர் பண்ணுன்னு சொல்லும்போது A1ல் இருக்க வேல்யூ தான் அது ஷோ பண்ணுது. அப்போ இதோட அந்த அட்ரஸை தான் நமக்கு காட்டும், அதாவது ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட பொசிஷன். இப்போ நான் உன் வீடு எங்கே இருக்குன்னா நீங்கள் உங்கள் அட்ரஸ் சொல்லுவீங்க, அதே டைம் உங்கள் அம்மா வீடு எங்கே இருக்குனாலும் உங்கள் அட்ரஸ் தான் சொல்லுவீங்க, அப்பா வீடு எங்கேனாலும் அந்த அட்ரஸ் தான். அப்போ 3 பேருக்கும் ஒரே அட்ரஸ் தான். அப்போ இந்த மாதிரி இந்த 3 பேர் ஒரே வீட்டில் இருக்கனால 3 பேருக்கும் ஒரே வேல்யூங்கிறதுனால ஒரே வேல்யூவை தான் அந்த 3மே இண்டிகேட் பண்ணும், தனித்தனியாக உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டாது. ஸோ அப்போ தனித்தனியாக எனக்கு இண்டிகேட் பண்ணி காட்டணும்னா அதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அதுதான் என்னென்னா ஈக்குவல்ஸ். ரெண்டையும் கம்பேர் பண்ணி எனக்கு தனியாக காட்டுங்கிறதுக்காக நம்ம சொல்கிற ஒரு வேர்டு தான் ஈக்குவல்ஸ். ஸோ அதை வச்சு இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், என்ன நடக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இப்படி கொடுத்தது இங்கே ரன் ஆயிடுச்சு. இப்போ இதுவே இந்த இடத்துல நான் ஒரு நியூ ஸ்ட்ரிங்காக இதை நீ எடுத்துக்கோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நீ வந்து ஒரு நியூ ஸ்ட்ரிங்காக எடுத்துகிட்டு எனக்கு நீ ரன் பண்ணுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இதையும் ப்ராக்கெட் போட்டுட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ அது வந்து இது என்ன பண்ணிக்கோன்னா ஒரு நியூ ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கோ. Vaishu.java என்டர். ஸோ இப்போ என்னோடது வந்து கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஜாவா ஸ்பேஸ் Vaishu.java. இப்போ எனக்கு அவுட்புட்டில் ட்ரூன்னு வருதான்னு பாருங்கள். வரல, ஃபால்ஸுன்னு வருது. ஏன்னா இப்போ நான் வந்து இதை நியூவாக நீ எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லும்போது அது என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இது நியூவாக எடுத்துக்கலாம், அது ரொம்ப கஜகஜன்னு ஆயிடுச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருந்தப்போ பேர்டு தான் இருந்தது. ஃபஸ்ட்டு A1லே பேர்டு தான் இருந்தது, A2லையும் பேர்டு தான் இருந்தது. இப்போவும் அதே மாதிரி A1லே பேர்டு தான் இருக்குது, A2லே பேர்டு தான் இருக்குது. கோடில் பெருசாக எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. இந்த இடத்துல நியூ ஸ்ட்ரிங்னு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம நியூ ஸ்ட்ரிங்னு ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட கோடு நம்மளோட ஸ்ட்ரிங் பூல் இருக்குது தெரியுமா, இந்த ஸ்ட்ரிங் பூலில் நான் அப்ளை சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது சொன்ன தெரியுமா. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு A1 அப்படிங்கிற இந்த நேமை கொடுத்துரும், இந்த வேரியபிள் நேம். அப்போ இந்த A1ங்கிறதுக்குள்ளே என்ன போய் ஸ்டோர் ஆகும், பேர்டு அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். அப்போ இதுக்கு தனியாக ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு அட்ரஸ் லிங்க் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேர்டு அப்படிங்கிறது இந்த சைடு தனியாக டிஃபால்ட்டாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, A2ங்கிறது. அப்போ இதுவும் பேர்டு தான், ஆனால் இதோட ரெஃபரன்ஸ் லிங்க் வேறு, இதோட ரெஃபரன்ஸ் லிங்க் வேறு. ஏன்னா இது தனியாக க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கோம், இது வந்து செப்பரேட்டாக அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ண சொல்கிறீங்க, ஒரு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ண சொல்கிறீங்கும் போது அது ரெண்டு வேல்யூவும் என்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணாது, அதோட அட்ரஸ் என்ன, அதோட ரெஃபரன்ஸ் லிங்க் என்ன அப்படிங்கிறத தான் கம்பேர் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா இந்த ஸ்ட்ரிங் ரெண்டே கம்பேர் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்கள் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்னா இப்போ A1 டாட் அதுக்கப்புறம் ஈக்குவல்ஸ் ப்ராக்கெட்டில் A2, A1 வந்து A2க்கு ஈக்குவலாக அப்படின்னு அந்த பர்டிகுலர் A1 A2 வேரியபிள் நேமை கொடுத்து அந்த வேல்யூவை நீங்கள் ஈக்குவலான்னு செக் பண்ண சொல்லணும். ஸோ இப்போ நம்ம அதை வந்து பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கோடில் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், இப்போ பாருங்கள் ஃபால்ஸ்ன்றது உங்களுக்கு நான் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வருதுங்கிறத காட்டுறேன். ஸோ வெயிட் அ செகண்ட், இதை எடுத்துட்டு A1 டாட் equals A2.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து உங்களுக்கு சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ A1 A2 ஸோ இப்போ A1 A2 ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணனப்போ இந்த இடத்துல நான் நியூன்னு கொடுத்துருந்தேன். இது தனியாக இருந்து ஸோ இது தனியாக சேவ் ஆயிருக்கும், இந்த பேர்டு தனியாக சேவ் ஆயிருக்கும். அதனால் அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும்போது ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நீ ரெஃபரன்ஸ் லிங்க்கை பார்க்காத, அட்ரஸோட அந்த பொசிஷனை பார்க்காம இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலா அப்படின்னு எனக்கு செக் பண்ணி சொல்லுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் நான் பர்டிகுலராக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, A1 வந்து A2க்கு ஈக்குவலான்னு செக் பண்ணு, வேல்யூ ஈக்குவலான்னு செக் பண்ணுன்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் எக்ஸிக்யூட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். ஜாவா சி ஸ்பேஸ் vaishu.java என்டர். ஸோ இப்போ நம்மளோட கோட் வந்து கம்பைல் ஆயிரும் நமக்கு. ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். இந்த இடத்துல ஜாவா ஸ்பேஸ் vaishu.java இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட்லேயே சேஞ்ச் உங்களுக்கு தெரியும், ட்ரூன்னு சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இந்த இது நம்ம ரன் பண்ணும்போது அது ரெண்டு வேல்யூவை மட்டும் வேல்யூ கொடுத்தது மட்டும் கம்பேர் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் லிங்கை வச்சு சொல்லிச்சோ. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ரன் பண்ணும்போது இது ரெண்டுக்கும் ரெஃபரன்ஸ் லிங்க் ஒரே லிங்க் தான், அதனால ட்ரூன்னு வந்தது. நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது நியூன்னு கொடுத்தேன், அப்போ ரெஃபரன்ஸ் லிங்க் ரெண்டுக்கும் வேறையாச்சு, அதனால ஃபால்ஸ்ன்னு வந்தது. இப்போது நீ எனக்கு ரெஃபரன்ஸ் லிங்க்கையே செக் பண்ணாத, ரெஃபரன்ஸ் லிங்கை பண்ணாமல் வேல்யூஸை மட்டும் பண்ணி சொல்லுங்கவும் ட்ரூன்னு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ புரியலைன்னா இன்னொரு டைம் கூட நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. லாஸ்ட் டைம் நல்லா வந்து லிசன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் பூல் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பண்ண ப்ரொசீஜர் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல A1 இருக்குது, A2 இருக்குது. இந்த இடத்துல நான் பேர்டுன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் இதுக்கு, இந்த இடத்துல பேர்டுன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டும் இது A1லேயே A2லேயே இருக்க வேல்யூ வந்து ஈக்குவலான்னு நான் செக் பண்ண சொல்கிறேன். இங்கே ஸ்ட்ரிங் A1 ஸ்ட்ரிங் A2 பேர்டுன்னு கொடுத்துட்டு, அப்போ அது என்ன பண்ணுன்னா, இது ரெண்டும் பேர்டாக இருக்கான்னு செக் பண்ணாமல் இதோட ரெஃபரன்ஸ் லிங்க்கும் ஒன்று தான். ஏன்னா இது ரெண்டுமே இதில் இருக்குன்னா ஸ்ட்ரிங் பூல்குள்ளே இருக்கும். அப்போ ஸ்ட்ரிங் பூல்குள்ளே இதுவும் ஒட்டுக்காக தானே இருக்குது. ஸோ ரெஃபரன்ஸ் லிங்க் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அவுட்புட்டில் வந்து எனக்கு என்னென்னு வந்திருக்கும், ட்ரூன்னு வந்திருக்கும். அவுட்புட்டில் என்னென்னு வந்திருக்கும், ட்ரூ அப்படின்னு எனக்கு வந்திருக்கும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இன்னொரு இதே ஸ்ட்ரிங் பூலில் என்ன பண்ணுறேன்னா, நியூவாக எனக்கு வந்து அதாவது நியூவாக ஒரு பாக்ஸ்குள்ளே A1ஐயும் தனியாக A2வையும் வச்சு எனக்கு கம்பேர் பண்ணி சொல்லு. ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குது, பேர்டு தான் இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குது, பேர்டு தான் இருக்குது. பட் இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நியூன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த கோட்கானது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி நான் செக் பண்ணுன்னு சொல்லும்போதும் அது வந்து பேர்டு ஒட்டுக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்க்காம இது தனியான ரெஃபரன்ஸ் லிங்க் இருக்குது, இது தனியான ரெஃபரன்ஸ் லிங்க்கில் இருக்குங்கும்போது இது தனித்தனியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போது நீ எனக்கு வந்து ஸ்ட்ரிங் பூல்குள்ளே ரெஃபரன்ஸ் லிங்க்கை பார்க்காத, அதே டைம் இதே ஸ்ட்ரிங் பூல்குள்ளே புதுசாக தனியாக ரெண்டு லிங்க் க்ரியேட் ஆயிருந்தாலும் லிங்க்கையே நீ எனக்கு பார்க்கக்கூடாது, நீ எனக்கு வேல்யூவை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஈக்குவல் அப்படிங்கிறத பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, இதே ஸ்ட்ரிங் பூல்குள்ளே இங்கேயும் A1 எங்கே வேணாலும் இருக்கலாம், தனியாகவும் இருக்கலாம் இல்லை ஒட்டுக்காவும் இருக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்கும், பேர்டு இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கும், பேர்டு இருக்கும். அது இந்த A1 A2ங்கிறத பார்க்காம பேர்டு ஒட்டுக்கா இருக்கா, ரெண்டுலேயே பேர்டுங்கிறது ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி எனக்கு அவுட்புட்டில் என்னென்னு கொடுத்துருக்கு, ட்ரூன்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வேல்யூவை செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம், ஈக்குவல்ஸை யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். ஸோ அவுட்புட்டில் அதே மாதிரி நம்மளுக்கு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதையே வந்து நம்ம ஒரு இஃபெல்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே நான் எடுத்துட்றேன். இது இருக்கட்டும், இந்த A1ங்கிறது இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து A1 இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக ஓகே, A1 இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா அனிமல் அப்படின்னு தரேன். ஓகே, அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் ஸ்ட்ரிங் A2 is equal to சேம் அதே அனிமல் தான் தரேன்னு வச்சுக்கோங்களேன். காப்பி பேஸ்ட். அடுத்தது அதே மாதிரி ஸ்ட்ரிங் A3 is equal to இங்கே என்ன பண்ணுறேன்னா A2 அப்படின்னு தரேன். இப்போ உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். அதாவது ஸ்ட்ரிங் 1ம் அனிமல் தான், ஸ்ட்ரிங் 2வும் அனிமல் தான், ஸ்ட்ரிங் 3யும் அனிமல் தான். ஏன்னா ஸ்ட்ரிங் 3 அப்படிங்கிறதும் நீ A2ன்னே வச்சுக்கன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு system.out.printlnல நான் என்ன பண்ண சொல்கிறேன், A is equal to C அப்படிங்கிறத வந்து நான் செக் பண்ண சொல்கிறேன்.
அதாவது எப்படி என்ன வரும்னு நீங்களே இப்போ கெஸ் பண்ணுங்கள் அவுட்புட்டு. A1 ஸ்ட்ரிங் A1குள்ளே அனிமல் தான் இருக்குது, A2குள்ளே அனிமல் தான் இருக்குது, A3 வந்து A2ன்னு சொல்கிறேன். அப்போ A3 A2னா A2 என்னது அனிமல் தானே, அப்போ இது மூணுமே அனிமல் தான். அப்போ A is equal to C-யா அப்படி சாரி A is equal A1 நான் இப்படி போட்டேன்னா A1 is equal to A3யா அப்படிங்கிறத நான் செக் பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. இப்போ எனக்கு கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. இப்போ எனக்கு அவுட்புட்டில் வந்து ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இது மூணுமே ஈக்குவல் தான். இப்போ இது எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ரெஃபரன்ஸ் லிங்க்கை தான் வந்து நமக்கு செக் பண்ணி ட்ரூன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலான்னா இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் சிஎஸ்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிஎஸ்கே இருக்குது. ஓகே, சிஎஸ்கே இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன்னா வின் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்கே வின் பண்ணிருச்சுன்னா நீ எனக்கு இஃப் கண்டிஷன் நான் கொடுக்குறேன். இஃப் கண்டிஷனில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா சிஎஸ்கே வின் பண்ணிருச்சுன்னா இஃப் சிஎஸ்கே இஸ் ஈக்குவல் டு வின். ஓகே, பட் இந்த இடத்துல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக இந்த இருங்க ஃபஸ்ட் நம்ம இந்த கோட் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம். இதில் system.out.printlnல கப்பு நமதே அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இது வந்து எதுக்கு எதுக்குன்னா இஃபோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்காக இதை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது சிஎஸ்கே வந்து வின் பண்ணுச்சுன்னா எனக்கு வந்து அவுட்புட்டில் என்ன டிஸ்பிளே ஆகணும், ஐ மீன் இந்த இடத்துல சிஎஸ்கே வின் பண்ணுச்சுன்னா இஃப் கண்டிஷன்லேயும் நான் வின்னுன்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு இந்த கப்பு நமதே அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ அது பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். சேவ் பண்ணிக்கிறேன். என்ன எரர் வருதா இல்லை பிரிண்ட் ஆகுதான்னு நீங்களே பாருங்கள். அப்போ நம்ம என்ன எரர் வந்துச்சுன்னா என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு வந்து கம்பைல் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் நார்மலாக சிஎஸ்கே இஸ் ஈக்குவல் டு வின் இஃப் வந்து நான் செக் பண்ண சொல்கிறேன். இஃப் சிஎஸ்கே இஸ் ஈக்குவல் டு வின்னா அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு கப்பு நமதேங்கிறத நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இப்படி இல்லாமல் நான் செக் பண்ண சொல்கிறேன், ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு நான் செக் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், டாட் ஈக்குவல்ஸ் அதை வந்து நம்ம போடணும். டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு டாட் ஈக்குவல்ஸ் ப்ராக்கெட்குள்ளே தான் நம்மளோட வின் போடணும். அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை கிளியராக உங்களுக்கு. இப்போ நான் வந்துட்டு இதை சேவ் பண்ணிட்டு இங்கே நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. இப்போ அவுட்புட்டில் என்ன வருது, எரர் வருது. ஏன் எரர் வருது, ஸோ சிஎஸ்கே டாட் ஈக்குவல்ஸ் ஈக்குவல் ஸ்பெல்லிங் மாற்றி போட்டேன், ஈக்குவல்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணுவோம். ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா என்டர். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுதுன்னா கப்பு நமதே. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரோக்ராம் என்ன பண்ணுது, சிஎஸ்கே ஸ்ட்ரிங் சிஎஸ்கே இஸ் ஈக்குவல் டு வின் அப்படின்னு நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அதாவது வேரியபிள் சிஎஸ்கே வின்னுங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போது இவங்க இந்த இஃப் கண்டிஷன்லையும் இந்த சிஎஸ்கே வந்து வின்னுன்னு தான் சொல்லியிருக்காங்களா, இந்த நான் கொடுத்துருக்கிற இந்த ஸ்ட்ரிங்கோட வின் வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் கப்பு நமதேன்னு பிரிண்ட் பண்ணு. அப்படி ஒரு வேலை இங்கே வின்னுன்னு இருக்குது, இந்த இடத்துல வேறு ஏதாவது இருக்குது, இல்லை இங்கே வின்னு இருக்குது, இந்த இடத்துல வேறு ஏதாவது இருக்குன்னா வேறு என்ன பிரிண்ட் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ எல்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கும் அதே மாதிரி system.out.println போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே நாட் ஃபார் அஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு இங்கே ரன் பண்ணுறேன். ஸோ ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா என்டர். இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆயிரும். ஸோ கம்பைல் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. ஸோ இப்போ வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி என்ன ஆகுது, கப்பு நமதேனே வருது. ஏன்னா இந்த இடத்துல வின் தான் இருக்குது, இந்த இடத்துல வின் தான் இருக்குது, ரெண்டும் ஈக்குவல். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா லூஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ லூஸ் பண்ணிடுச்சு, கப்பு வந்து லூஸ் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல இப்போ என்ன ஆகுது, மாறுது. சிஎஸ்கே வந்து லூஸ் பண்ணிடுச்சு. வின்னாக இருந்தால் கப்பு நமதேன்னு பிரிண்ட் ஆகணும், வின்னாக இல்லைன்னா நாட் ஃபார் அஸ்ங்கிறது பிரிண்ட் ஆகணும். இப்போ நாட் ஃபார் அஸ் பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம் நம்ம. ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா என்டர். ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட்
ஜாவா. ஸோ இப்போ அவுட்புட்டில் எனக்கு என்ன வருது, நாட் ஃபார். ஸோ இந்த இடத்துல சரியாக சேவ் ஆகிருக்காது. இப்போ நம்ம இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு அகெயின் இதை வந்து நம்ம கம்பைல் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட்டு, தென் என்ட்ரு பண்ணினதும் மறுபடியும் ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. இப்போ நாட் ஃபார் அஸ் கரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணுறேன்னு பண்ணுங்கள். சில இது ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகும். நான் ஆட்டோமேட்டிக் சேவ் ஆன் பண்ணாதனால எனக்கு அது கப்பு நமதேன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் இது உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு. நல்லா இஃபெல்ஸ் இது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே சரி, இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் சிஎஸ்கே இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த சிஎஸ்கே வந்து வின் ஆச்சுன்னா இந்த கப்பு வந்து நம்மளுக்கு, இந்த கப்பு வந்து நம்மளுக்கு. ஓகே, சும்மா கப்பு நான் ஏதோ மாதிரி வரைஞ்சிட்டேன், சாரி. இந்த கப்பு நமக்கு வின் ஆச்சுன்னா, அப்படி ஒரு வேளை சிஎஸ்கே வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கப்பு நமக்கு கிடையாது. ஓகே, கப்பு வந்து நமக்கு வரணும்னா சிஎஸ்கே வின் ஆகணும். அப்போ இந்த வின்னுங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கணும். அப்போ தான் இந்த கப்பு நமதே அப்படிங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். அப்போ இஃப் கண்டிஷனில் என்ன இருக்கணும், வின் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த இடத்துல இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற இடத்துலையும் வின் இருக்கணும், இந்த இடத்துலையும் வின் இருக்கணும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறேன், கண்டிஷன் இஃப்லையும் வின் இருக்கணும், வேரியபிள் டிக்ளரேஷன்லேயும் வின் இருக்கணும். இதாவது இங்கேயும் வின் இருக்கணும், இங்கேயும் வின் இருந்தால் தான் இந்த கப்பு நமதுங்கிறது அவுட்புட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை அந்த இடத்துல லூஸ் அப்படிங்கிறது இருந்ததுன்னா, கப்பு உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும்னா நாட் ஃபார் அஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். கப்பு இல்லைன்னா நாட் ஃபார் அஸ்ங்கிறது பிரிண்ட் ஆகும். அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்க வின்னும் இந்த இடத்துல இருக்க வின்னும் சேமாக இருந்தால் அவுட்புட்டில் கப்பு நமதுங்கிறத பிரிண்ட் பண்ணிடு. அப்படி ஒரு வேளை சேமாக இல்லைன்னா அவுட்புட்டில் நாட் ஃபார் அஸ்ங்கிறத பிரிண்ட் பண்ணிடுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இஃபெல்ஸ் இது எப்படி யூஸ் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது லைக் வந்து ஏதாவது ஒரு மூவி கூட கனெக்ட் பண்ணியோ, இல்லைனா சிஎஸ்கேக்கு பதிலாக இந்த இடத்துல ஆர்சிபியை மட்டும் மாற்றினா போதாது. ஆர்சிபி வந்து வேறு ஏதாவது இந்த இடத்துல வின் லூஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வேர்ட் வச்சுட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேறு ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் மாற்றிட்டு கோட் டைப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த கூட கமெண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நெஸ்டட் இஃப், லூப்பிங் கான்செப்ட் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி ஜாவா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற நிறையா பேருக்கு நம்மளோட வீடியோ சஜஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை.